வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காந்தி வீதி பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் இன்று பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு அதிகாலை 5 மணியளவில் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு எம்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டு கோவிந்த கோவிந்த என்ற கோஷத்துடன் சொர்க்கவாசல் வழியாக சென்று இறைவனை தரிசித்து வழிபட்டனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள முத்திரையர்பாளையம் கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில், முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் கோவில், முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. கடலூர் வெள்ளப்பாக்கத்தை சேர்ந்தவர் முத்து. திருமணமாகி 1 வருடமான இவருக்கு விகிதா என்ற மனைவியும் 7 மாத ஆண் குழந்தையும் உள்ளது. சென்ட்ரிங் வேலை செய்யும் இவர் கடந்த 8ஆம் தேதி மாலை அவரது நண்பர் ராஜேந்திரன் மற்றும் சில நண்பர்களுடன் புதுச்சேரி எல்லைப் பகுதியான குருவினத்தம் சித்தேரியில் உள்ள தனியார் மதுபான கடையில் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களுக்கும் அருகே அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த குருவினத்தம் பகுதியை சேர்ந்த சிலருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த அந்த நபர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த பீர் பாட்டில்களால் முத்து மற்றும் அவரது நண்பர்களை தாக்கியுள்ளனர். இதில் ராஜேந்திரன் மற்றும் 2 பேர் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் முத்து மட்டும் அந்த கும்பலிடம் சிக்கிக் கொண்டுள்ளார். இதில் அவரது தலையில் பீர் பாட்டிலாலும் அருகே இருந்த கல்லை தலையில் தூக்கி போட்டதில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார். இதனை கண்ட அந்த நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் முத்துவை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக பாகூர் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்பொழுது கொலை வழக்காக பதிவு செய்து முத்துவை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய ஆனந்த்ராஜ், ராஜேஷ் மற்றும் ரஞ்சித் ஆகிய 3வரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து முத்துவின் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் அவர் உயிரிழந்த மதுபான கடையின் வாசலில் சாலையில் அமர்ந்து கொலை சம்பவத்தை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கடலூர் மாநகராட்சியில் துணை மேயர் தாமரை செல்வன் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் கொலை செய்தவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், மதுபான கடை மூட வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ நலநாராயண பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி இன்று அதிகாலை நடைபெற்றது. அதிகாலை 4 மணிக்கு பெருமாள் திருப்பள்ளி எழுச்சியும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நல நாராயண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக தங்க கவச அலங்காரத்தில் சொர்க்கவாசல் வழியை எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நல நாராயண பெருமாள் வீதியுலா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார்பில் காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வழக்கறிஞர் சங்க தலைவர் திருமுருகன் தலைமையில் நீதிமன்ற வளாகத்தில் முதல் முறையாக நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாவட்ட நீதிபதி செம்மல், குற்றவியல் நடுவர் வரதராஜன், குற்றவியல் நடுவர் லிசி உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இவ்விழாவில் பொங்கல் வைத்து படையல் செய்து வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து வழக்கறிஞர்களுக்கு பலூன் ஊதுதல், பலூன் உடைத்தல், உரியடித்தல், லெமன் ஸ்பூன் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள்.
வாங்கி இரவு நம்முடைய இந்த அலங்காரம் செய்வதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த ஒத்துழைப்பு இல்ல பெண்கள் வரதே அதிசயம். ஆனா நாங்க வருவோன்னு வந்து மேரி அவர்களையும் யாஸ்மின் அவர்களும் இந்த தரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருமாலுக்குரிய திவ்ய தேசங்கள் 108. அவற்றில் நாம் பூமியில் காண முடியாதது 2. ஒன்று வைகுண்டம், மற்றது பரமபதம். விஷ்ணுவை எப்பொழுதும் பாடி பரவுகின்ற பக்தர்கள் பகவானின் தொண்டர்களாக வசிப்பது இந்த பரமபதத்தில்தான். அந்த பரமபதத்தில் பகவானுடன் உரையும் பெருமையும் பெறுவதற்கான வாயில்தான் பரமபத வாசல். மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதசி அன்று உண்ணா நோன்பிருந்து பரமபத வாசல் தரிசனம் செய்தால் எல்லா பலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி புதுச்சேரி அடுத்த செட்டிப்பட்டு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பரமபத வாசல் திறப்பு நடைபெற்றது. இதில் 1000 செங்கரும்பு மற்றும் 1000 வாழை இலைகளால் தோரணங்களால் கோவில் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு பெருமாள் 1 கிலோமீட்டர் வீதி உலா வந்து பின்னர் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாளை வழிபட்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான கலிங்கமலையில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் கடந்த 1ஆம் தேதி பகல் 10 திருவிழாவாக தொடங்கியது. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து இன்று அதிகாலை வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி அதிகாலை 5:30 மணிக்கு சொர்க்கவாசலை திறந்தபொழுது ஏராளமான பக்தர்கள் கோபாலா கோவிந்தா என பக்தி கோஷம் முழங்க ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை பரவசத்துடன் வழிபட்டு சென்றனர். இதில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் உதவியுடன் பகவத்கீதை கண்காட்சி புதுவை அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. அதன்படி புதுச்சேரி கோலாஸ் நகரில் அமைந்துள்ள புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தில் கடந்த 23ஆம் தேதி துவங்கிய பகவத்கீதை கண்காட்சியினை புதுச்சேரி மாநில கல்வெட்டு ஆய்வாளர் புலவர் வெங்கடேசன் திறந்து வைத்தார். இக்கண்காட்சியின் நிறைவு விழா நேற்று அயல்நாடு வாழ் இந்தியர்களின் நாளில் நிறைவு பெற்றது. இந்திய தேசத்தின் அடையாளங்களாக திகழ்கின்ற ராமாயணமும் மகாபாரதமும் புதுவை அருங்காட்சியகத்தால் அப்பொழுது சிறப்பு செயற்பாட்டு நிகழ்வுகளாக முன்னெடுக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் மகாபாரதத்தின் ஒரு பகுதியான பகவத்கீதை இந்தியாவின் தனி சிறப்புடைய படைப்பாகும். இப்படைப்பு கிழக்கிந்திய கம்பெனியாரால் 1875ஆம் ஆண்டு சார்லஸ் வில்கின்ஸ் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. 1877ஆம் ஆண்டு பிரெஞ்சு மொழியில் பரோ என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டது. தமிழகத்தில் வடமொழி அறிந்த தமிழ் புலவர்களால் மிக சிறப்பான முறையில் பல தமிழ் மொழிபெயர்ப்புகள் பகவத்கீதைக்கு எழுதியுள்ளனர். அதிலும் 14ஆம் நூற்றாண்டுகளில் ஸ்ரீ அழகிய மணவாள ஜீயர் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த நூல் ஓலைச்சுவடிகளில் இருந்து புத்தக வடிவில் பகவத்கீதை வெண்பா எனும் பெயரில் முதல் பதிப்பாக 1906ஆம் ஆண்டில் திருவரங்கம் ஸ்ரீ வாணி விலாஸ் அச்சகத்தில் அச்சடிக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. இந்நூலின் 1907ஆம் ஆண்டு மற்றும் 1927ஆம் ஆண்டு வெளிவந்த பதிப்புகள் புதுவை அருங்காட்சியகத்தால் பாதுகாக்கப்படுகின்றது. இதைப்போலவே கோவிலூர் சிதம்பரம் மடாலயம் ஸ்ரீ பொன்னம்பலா ஞான தேசிக சுவாமிகள் இயற்றிய கூடார்த்த தீபிகை என்னும் முறையுடன் கூடிய நூற்றாண்டை கடந்த பகவத்கீதை மூலம் புதுவை அருங்காட்சியகத்தால் பாதுகாக்கப்படுகின்றது. இவைகளை அடிப்படை கருவாக கொண்டே பகவத்கீதை கண்காட்சி புதுவை அருங்காட்சியகத்தால் முன்னெடுக்கப்பட்டது. இக்கண்காட்சியில் பகவத்கீதை பற்றிய அடிப்படை விளக்க செய்திகளும் பகவத்கீதையின் 18 அத்தியாயங்களையும் 666 என்று அத்தியாயங்களை 3 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ள பகவத்கீதையின் சார செய்தியை முன்னெடுத்து வைக்கின்றது.
பாரதியின் பகவத்கீதை படைப்பு சிறப்புக்குரியது. பாரதிக்கு அடுத்தபடியாக புதுவையில் வாழ்ந்த பன்மொழி அறிஞரும் அரவிந்தர் ஆசிரமத்தின் பால் மிகுந்த ஈடுபாடு கொண்டவருமான சுத்தானந்த பாரதியார் அவர்கள் பகவத்கீதைக்கு சிறந்த உரைப்பாடல் நூல் செய்துள்ளார். இந்நூல் 1947 ஆண்டு முதல் பதிப்பை கண்டுள்ளது. இந்த நூலின் 1950 ஆண்டு பதிப்பும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. மேலும் பகவத்கீதைக்கான பல தமிழ் பதிப்புகளும் ஆங்கில, பிரெஞ்சு பதிப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டன. இக்கண்காட்சி நிறைவு நாளான அயல் நாடு வாழ் இந்திய நாளினை முன்னிட்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பாவாடை கலிய பெருமாள் கண்காட்சி நிறைவு விழாவில் கலந்து கொண்டார். அவருக்கு புதுவை அருங்காட்சியகம் சார்பிலும் புதுவை மக்கள் சார்பிலும் சிறப்பு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் இளங்கோவன் கலாம் விதைகளின் விருட்சம் நிறுவனர் ராஜா, ஸ்ரீராம் IAS அகாடமி நிறுவனர் டாக்டர் வெற்றி செல்வம் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர் சசிகுமார் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு பகவத்கீதை கண்காட்சியினை கண்டு ரசித்ததோடு பகவத்கீதை பற்றி தெரிந்து கொண்டார்கள். இக்கண்காட்சியினை புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலக மேலாளர் மனோரஞ்சனை திருநாவுக்கரசு ஒருங்கிணைத்தார். ஆந்திர மாநிலம் நெல்லூர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் 29வது தேசிய சீனியர் ஃபெடரேஷன் கோப்பைக்கான கேரம் போட்டிகள் ஜனவரி 5 முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற்றது. இது புதுவை அமைச்சர் கேரம் சங்கம் சார்பாக கலந்து கொண்ட மாணவி பூஜா தேசிய அளவில் முதலிடம் பெற்று தங்கக்கோப்பை தட்டி சென்றார். இந்த ஆட்டத்தில் காலிறுதிப் போட்டியில் தனக்கு எதிராக விளையாடிய முன்னாள் உலக சாம்பியன் மற்றும் 12 முறை தேசிய சாம்பியனாகவும் நடப்பாண்டில் தேசிய சாம்பியனுமான ரஷ்மி குமாரியை 2-1 என்ற புள்ளி கணக்கிலும், அரையிறுதியில் பெட்ரோலியம் ஸ்போர்ட்ஸ் மித்ராவை 2-0 என்ற புள்ளி கணக்கிலும், இறுதிப் போட்டியில் விளையாடிய முன்னாள் உலக சாம்பியன் இளவழகியை 2-0 என்ற புள்ளி கணக்கிலும் வென்று சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்தகவலை பாண்டிச்சேரி அமைச்சர் கேரம் அசோசியேஷன் சங்க தலைவர் ஜெகஜோதி, சங்க ஞான இருதயராஜ், துணைத் தலைவர் பரஞ்சோதி, ஜோசப், இருதயராஜ், திருமூர்த்தி, முரளி, வேல்முருகன், சுதாகர் மற்றும் சங்க நிர்வாகிகள் தெரிவித்து மகிழ்ந்தனர்.